நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 to 60 வரைக்கும் நீங்கள் அனுபவிக்க போகின்ற விஷயங்கள், என் வாழ்க்கை பயணம் என்ன, என் வாழ்க்கையில் எதை நோக்கி போகிறது அப்படின்னு பல தரப்பட்ட கேள்விகள் இருப்பவர்களுக்கு விடை கொடுப்பது சம்பந்தம். அப்போ எந்த ஒரு ராசி எந்த ஒரு அம்சம் இருந்தால் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் காரகத்துவம் உண்டுங்க. இந்த உலகில் எங்கே பிறந்திருந்தாலும் இதை அனுபவித்தே தீர வேண்டும். இப்போ சொல்லுவாங்களே, பொதுவாக இந்த ராசிக்காரங்கள் எப்படி இருப்பாங்க, அது பொது பலன்தான். ஆனால் அது குறிப்பிட்ட சதவீதம் இருக்கே, இது தசாபுத்தி தகுந்த தாண்டியும் கோச்சார கிரகங்கள் வர காலகட்டத்தில் நடக்கின்ற விஷயம். சரி, அது நிச்சயமாக நடக்குமா? ஏன் ஜென்ம சனி வரும்போது நடக்கலையா? 7.5 சனி வரும்போது நடக்கலையா? அஷ்டம சனியில் பார்க்குறோமே. அப்போ வயது வித்தியாசம் தாண்டி நடக்குதே. நம்ம சொல்லப்போது ஆண் பெண் இருவருக்கும் ஒப்பந்த சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இதில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கல்வி எப்படி, திருமணம் எப்படி, வேலை வாய்ப்புகள், சொத்து சுகங்கள், சேர்க்கைகள், கூட்டா தனித்தா. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்து வாங்கும்போம், இல்லை சொத்து வாங்கிட்டு கல்யாணம் போம். ஒரு சிலர் படிக்கும் போதே கல்யாண அமைப்புகள் வந்துடும். இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அந்த சம்பவங்கள் வரும் பொழுது பார்த்துக்கலாம். ஒரு சில ராசிகள் பற்றி சொல்லும்போது குறிப்பாக உங்களுக்கு கூட சொல்லலாம், பார்க்கும்போது தந்தை வழி ஒரு கவனங்கன்றுவோம். அப்போ ஏன் அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கவனிச்சுக்கணும். இதை கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகட்டக்கூடிய காலகட்டம் வந்து விட்டன. சிம்ம ராசி அன்பர்களே, மேன்மையும் வளர்ச்சியும் பெற இருக்கின்ற ராசி சிம்ம ராசி. தனக்கு தக்க துணையாக இருப்பதே இவங்க அறிவு, திறமை, நிர்வாகத்தில் சிறந்த ராசி இந்த ராசிங்க. இந்த ராசி இப்போ ஃபஸ்ட்டு சொல்லுவேன், சார் நான் எங்கே சார் வீடு இருக்குன்னு, இவங்களுக்குன்னு ஒரு சில அதிர்ஷ்ட அமைப்புகள் இருக்குது. இங்கெல்லாம் இருந்தால் இந்த ராசி சிறப்பாக இருக்கும். ஆரம்பத்தில் இந்த ராசி இளமையில் அதிக திட்டு வாங்கின ராசி இந்த ராசி. கொஞ்சம் வயசு வந்ததுக்கப்புறம் அதிக பெருமையை அனுபவிக்கின்ற ராசி. சிம்மராசிக்காரம் இருந்தால் அந்த வீடு நல்லாயிருக்கும், அந்த ஊரே நல்லா இருக்கும்பாங்க. ஏன்னா சூரியன் தாங்க வெளிச்சம். அனைத்து கிரகத்துக்கும் ஒளிக்கதிர்கள் கொடுக்குற மாதிரி குடும்பத்தை தாங்குங்க. சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாத்தையும் அரவணைத்து போகின்ற ராசி. அவ்வளோ ஸ்பெஷல் ராசி இந்த ராசி. அப்போ இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம், ஹில் ஸ்டேஷன். ரொம்ப அட்வென்ச்சர்ஸ் விரும்பி ரொம்ப அட்வென்ச்சர் இருப்பாங்க. ஹில் ஸ்டேஷனு, திடீர்னு காடுகள் உள்ள பகுதிகள் அடிக்கடி செல்வது, வெள்ளங்கினங்கள் எங்கே இருக்கோ அங்கே போகிறது. இந்த ராசிக்கு சின்ன வயசில் அவ்வளோ ஆசைப்படுவாங்க. ஆணோ பெண்ணோ அந்த மாதிரி விஷயங்கள். நிறைய பேர் நீச்சல் பழகி அதிலே விளையாடுறது, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் நிறையா இருக்கும். இந்த ராசிக்கு ஸ்பெஷல் இதுங்களா, இண்டிவிஜுவல் ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக் இருக்கும். மற்ற ராசி பார்த்தாலே தனித்து தெரிவாங்க. இந்த ராசி அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்தும் தத்துவார்த்த ரீதியாக ஒரு சில கருத்தும் தனித்து துவமாக இருப்பாங்க. இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் சார், வேலையை பற்றி பேசுவோம். இந்த ராசி வேலையில் மிகப்பெரிய உச்சம் தொடுகின்ற ராசி. வேலை ரீதியாக இந்த ராசிக்கு என்ன ஸ்பெஷல், 6ஆம் அதிபதி 7ஆக இருக்கும். வருகின்ற வேலை பார்த்திங்கன்னா, வருகின்ற இடத்துல மனைவி என்ன தொழிலோ அதே தொழில் 2 பேரும் ஒரே தொழில் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. இல்லை இவங்க தொழில் வேலை செய்கின்ற மனைவி வருகின்ற அம்சம். இப்போ ஃபஸ்ட்டு வேலையில் என்ன நடக்கும்னா, வேலை சேரும் பொழுது சாதாரணமாக இருக்கும். இவங்களுக்கு முடியுமா முடியாத. ஆனால் சில காலகட்டத்தில் அந்த வேலையில் திறம்பட டெவலப் பண்ணி அதிக லெவலில் டெவலப் பண்ணுறது. எந்த ஒரு வேலையும் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் ட்ராவல் பண்ணி டெவலப் ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த ராசிக்கு ஒரே ஒரு அட்வைஸ், உங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லாத வேலையை விட்டு வேறு இடம் மாறிடணும். ஏன்னால் உங்களுக்கு இடம் மாறி வளர்ச்சி அடையக்கூடியது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை, ஃபஸ்ட்டு கௌரவம் அந்த இடத்துல இருந்தால் அங்கே இருங்க, நீங்கள் டெவலப் ஆவீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஆனால் வேலையில் டெவலப் ஆகிடலாம் மிகப்பெரியது. எப்போயுமே கற்றுக்கொண்டே இருக்கிற ராசி, டெவலப் பண்ணிட்டு தன்னை இது பண்ணிகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ராசி. சார் மேரேஜ் எப்படி சார் இருக்கும்? மேரேஜ் நிறைய பேர்த்துக்கு விருப்ப திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ விருப்ப திருமணம் உறவில் கூட இருக்கலாம். ஒரு சிலர் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் மேரேஜ் மாதிரி இருக்கும். இன்றைக்கி கோச்சாரத்தை வச்சு பேசக்கூடாது, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறத வச்சு. பட் பொதுவாக கணவன் மனைவி அந்யூன்யங்கள் உண்டு. காரசாரமாக சண்டை கட்டிக்குவாங்க, ஆனால் பார்த்தா அடுத்த நிமிஷம் பேசிக்குவாங்க. அதுதான் சொந்தத்துக்குள்ளே பயமாக இருக்குது. இன்னும் இப்படி சட்டாங்க பேசின மாதிரி இருக்கணும். நிறைய பேர் தத்து கொடுத்த தன் குழந்தையோ தத்து கொடுத்து எடுத்தவர்கள் நிறைய சிம்மராசிக்காரர்கள். நிறைய சிம்மராசிக்காரர்களே தத்து கொடுத்து சாமிகிட்ட வாங்கினது, தத்து போய் பெரியமா வளர்ச்சி பாட்டி வளர்த்துச்சின்னு கதை உண்டு இந்த ராசிக்கு. இந்த ராசிக்கு மைண்டு ரொம்ப கிளாரிட்டியா, டக்குன்னு லீவு போட்டுட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன், ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி போயிட்டு 2 நாள் இருந்துட்டு வாங்க, எப்போ பிரச்சனை தீர்வு வந்துடும். கல்வி ரீதியாக பார்க்கும்போது ஹையர் எஜுகேஷன் வெளியூரில் படிக்கணுங்க. இந்த உள்ளூரில் படிக்கின்ற சிம்மம் ஜெயிக்காது. நிறைய சிம்மராசி சொல்லிட்டேன். உள்ளூர்லேயே இருந்து நிறைய பார்த்திங்கன்னா ரிச்சஸ்ட் பர்சன் வீட்டு பக்கத்துலேயே படிக்க வைப்பாங்க. நான் சொல்லுவேன், அனுப்பாதீங்க. இது ஒரு புவர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க நிறைய பேர் அங்கே இருந்து வெளியூருக்கு அனுப்பினேன், வெளி மாநிலத்தில் அனுப்பினேன். ஏன்னா இவங்க வெளியே சென்று வளர்ச்சி அடைகிறது. கல்வி எஸ்பெஷலி காலேஜ் படிக்கும் பொழுது வெளியூரில் படிக்கிறது, வெளியூரில் படித்து வெளி மாநிலம்
பிராண்டடான இடத்துல படிக்கக்கூடியது. கவர்மெண்ட் சலுகையில் அந்த ராசிக்கு ஈஸியாக கிடைக்கும். அந்த மாதிரி படிப்பாங்க, படித்தா டெவலப் ஆவாங்க. சரி, உங்களுக்கு திருமணத்துக்கு ஒரு சில பாயிண்ட் பார்ப்போம். திருமண ரீதியாக என்ன விஷயம்னா, திருமணத்தில் எப்போவுமே ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. திருமணம் நடக்குமா நடக்காதான ஒரு தொந்தரவு இருக்கும். இந்த திருமணத்தில் இந்த ராசிக்கு மனசுக்கு பிடிச்ச நட்சத்திரமாக இவங்க நிறைய ஒரு காதல் இருக்கும். மேக்சிமம் காதல் இல்லாத சிம்மம் இல்லை. இந்த காதலை நிறைவேற்றுகிறதுக்காக போராடும். முடியாதுன்னு தான் நிறைய பேர் மாற்றுவாங்க. இந்த ராசி கவனமாக இருக்க வேண்டிய ராசி எதுனா மகர ராசி. மீன ராசி உங்களுக்குலாம் கிளாஷஸ் டக்குன்னு வந்துடும். ஆமாங்க, மீனராசிங்க சொந்தக்காரன் தாங்க, தாய் மாமன் தாங்க, பிடிக்கல, ஆனால் பொறுமையை விட்டு கொடுத்து போகும். அந்த மாதிரி ராசி யார் கூட மிதுன ராசி கூட சேர்ந்தால் ஜெயிச்சிரும். இதெல்லாம் மிதுன ராசி கூட வச்சுக்கிட்டா லாபம் ஜெயிச்சிட்டே இருக்கும். அப்போ இந்த ராசி இது வளர்ச்சியாக இருக்கும். எப்போது மேச ராசிக்காரங்கள் நட்பும் உண்டு, கிளாஷஸும் உண்டு. ஸோ குலதெய்வம் அனுகிரகம் நிச்சயமாக உண்டுங்க. குலதெய்வம் தெரியாத குலதெய்வம் கண்டுபிடிச்சிடலாம். குழந்தை வடிவ தெய்வம் உண்டு. பெருமாள் வழிபாடு நிச்சயமாக இருக்கும். இவங்க வழிபட வேண்டியது நடராஜர் வழிபாடு. நடராஜர் வழிபாடு, இது சித்தர் வழிபாடு, ராமகிருஷ்ணர் பரமாத்மா, இதெல்லாம் பண்ணி பாருங்கள். உங்களை மேல் நோக்கி போய்கிட்டே இருப்பீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க. சரி, அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இத்தனை நேரம் பார்த்திங்கன்னா உங்கள் 6லிருந்து 60 வரைக்கும் நடக்கின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தோம். இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு சந்திக்கும் பொழுதே அதை கவனமாக கடைபிடித்து முக்கியமான நேரத்தில் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு நண்பர்களோ இல்லை தெரிஞ்சவங்க டிஸ்கஷன் பண்ணி 2-3 பேர்த்து டிஸ்கஷன் பண்ணிவிட்டு முடிவெடுக்கணும். இல்லை ஒரு ஜோதிட ரீதியாக பார்த்து அதை முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான அம்சம். இப்போ உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கணும், ஸ்கிரீனில் எண்களுக்கு தொடர்புகளுங்க, ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி, இது மாதிரி பார்த்து உங்களுக்கு எது பர்ஃபெக்ட். இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா சந்திரன் அடிப்படையாக வைத்து லக்ன ரீதியாக மற்ற கிரகங்கள் தசாபுத்தி அடிப்படையில் வாழ்வில் அதிர்ஷ்ட எண் என்ன, குபேர சம்பத்து எப்படி வரும், தொழிலா வேலையா, திருமணம் எந்த திசையிலிருந்து வருகின்ற அமைப்பு, சார் வெளிநாடா உள்நாடா, கடனை வாங்கிட்டேன் தப்பிச்சு வந்துடுவானா, அதிர்ஷ்ட மந்திரங்கள் என்ன, அதிர்ஷ்ட உலோகத்தை எதை பயன்படுத்துறது, இது இப்போ வீட்டுக்கு அருகில் இருக்கிறவங்க சஸ்பென்ஸ் சீக்கிரம் சொல்லலாமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்பாங்க. அப்போ ஜோதிடத்துலாம் குறிப்பிட்ட எண்ணை பயன்படுத்தி வென்றவர்கள் உண்டு. எழுத்துனா மந்திரத்தை சொல்லலாம், குறிப்பிட்ட மந்திரத்தை பயன்படுத்தி ஜெயித்தவங்க உண்டு. இப்போ உங்களுக்கு உண்டான எண்ணு எழுத்து உண்டு. எப்போவுமே இந்த சொல்லும் பொழுது உங்கள் ராசியை வழிபடுத்தி கொண்டே இருங்கள். உங்கள் நட்சத்திரத்திலிருந்து ஒரு சில நட்சத்திரத்தை எண்ணிக்கொண்டு அதை வழிபடுத்தி கொண்டே இருந்தால் ஜெயித்து கொண்டே இருக்கிற ராசியாக இருக்கும். ஆக மொத்தம் சிறப்பான விஷயங்கள் பலது இருக்குது. வேறு கேள்வி சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.